வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு லாரியிலேருந்து சோள மூட்டை கீழே விழுந்துருச்சாங்க. அந்த சோள மூட்டையை கீழே விழுந்தோடனே நிறைய காக்கா குருவிங்கள்லாம் வந்து அதை பசியார சாப்பிட்டுட்டு இருந்துதான். அதை ஒரு மனுஷன் பார்த்துட்டு காக்கா குருவி எல்லாத்தையும் துரத்திட்டு அந்த சோள மூட்டையை தனக்காக எடுத்து வச்சுக்கிட்டானாங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கி என்ன வேணும் அப்படின்றத நம்ம நினைக்கிறதில்ல. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோன்னு வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கோங்க. கடைசியில் திரும்பி பார்த்தா நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி, நீ எனக்காக என்ன செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்ற வார்த்தையை தாங்க கேட்குறாங்க. அதனால் நீங்கள் சேர்த்து வையுங்க, தப்பு இல்லை. அதோடு சேர்ந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி செல்வத்தை கொடுங்க, நல்ல பண்புகளை கொடுங்க. தான் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு நல்லா திறமையாக அவங்க வாழ்ந்து காட்டுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை சொல்லி நீங்கள் வளர்த்து பாருங்கள். அப்போ நீங்கள் சொத்து சேர்த்து வைக்க வேண்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து வச்சாலே போதுங்க. அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வளர்ந்துருவாங்க. எல்லாமே நன்மைக்கே.